ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் துக்கமாக இருக்கீங்க? சரி, யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க? அதுவும் யாரும் இல்லையா? ஹல்லேலூயா சொல்லாமா? சந்தோஷமா ஆண்டோடைய சமூகத்தில் வந்துட்டு நம்ம இங்கேயும் வந்து நம்முடைய பாரங்களை நம்மளுடைய துக்கங்களை எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் மறக்க தானே இங்கே வந்திருக்கிறோம். எல்லாம் மாறிடும் விசுவாசத்தோடு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அந்த பாடல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சியும் செழிப்பாகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் வறட்சியும் செழிப்பாகட்டும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சேர்ந்து சொல்லுவோமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக புது களிப்பை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை, எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்களை சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்களை சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த நான் பெற்றிட, உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட. கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். கேட்போமா? ஆண்டோடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் அப்பா ஒரு புது கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாள்
நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த புதிய நாள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்? பாடினோம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றுவார். இன்னைக்கு அநேகர் இங்கே பல எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம், பல தேவைகளோடு வந்திருக்கலாம். தேவன் உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க ஒரே ஒரு தெய்வன் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லலாமா? நான் இங்கே வந்து எந்த ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னாலும் ஆமேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, பெற்றுக்குங்க. சரிங்களா? எப்படி ஆமேன்னு சொன்னால் ஆண்டவர் அது எனக்கு உரியது, எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறதுக்கு தான் ஆமேன்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறீங்க? வெட்கப்பட மாட்டீங்களா? ஆண்டவர் வெட்கப்படுத்துவாரா? நான் நினைக்கிறேன் சபை ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க போல, சத்தமே வர மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துவாரா? சத்தமாக சொல்லாம இல்லை, வெட்கப்படுத்த மாட்டாரு. அல்லேலூயா, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. சேர்ந்து பாடும். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோஹிமே, எல்லோஹிமே, எல்லோஹிம் உம்மை துதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? ஏல் எல்லோஹிமே, எல்லோஹிமே, எல்லோஹிம் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் எல்லாத்தையும் திரும்ப தரப்போகிறார். உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோஹிமே, எல்லோஹிமே, எல்லோஹிம் உம்மை சொல்லுவோம் எல்லாம். எல்லோஹிமே, எல்லோஹிமே, எல்லோஹிம் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதையெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதையெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோஹிமே, எல்லோஹிமே, எல்லோஹிம்
கரங்களை தட்டி பாடுவோமா சத்தமாய்? எல்லோஹீம் உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கம் பாடல, உம் நியாயம் என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கம் பாடல, உம் நியாயம் என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இருபரிவா எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இரு பரிவாரங்களை தாங்க ஆண்டவரே. எல்லோஹீம் 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 உம்மை பாடுவோமா? எல்லோஹீம் எல்லோஹீம் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கம் பாடல, உம் நியாயம் என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கம் பாடல, உம் நியாயம் என்னை கைவிடல, வெறும் கையாய் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹீம் 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 உம்மை துதிப்பேன், எல்லோஹீம் 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் யாக்கோபை குறித்து அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபு தன்னுடைய எத்தனை பேருக்கு யாக்கோபு தெரியும்? யாக்கோபு அவருடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லாம வெறுமையா தான் போனார். அதனால தான் அவங்க மாமனார் என்ன பண்ணார், அவரை வேலைக்காரனா என்ன பண்ணாரு, வேலை செய்ய சொன்னார் பொண்ணுக்காக. ஆனால் தேவன் அவரை திரும்பி வரும் பொழுது ஒரு ராஜா எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு அந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று ஏன் தெரியுமா? அவன் அவன் மாமாவை நம்பலை. அவன் என்ன பண்ணல? அவங்க மாமாவை நம்பலை. இல்லை அவனோட கைத்தொழில் நம்பினான்னு தெரியாது. ஆனால் தேவனை அவன் என்ன பண்ணல, விடலை. தேவன் சொன்ன காரியத்தை என்ன பண்ணான், செய்ததால தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் அந்த தேவன் உங்களோடும் இருக்கிறார். அடுத்ததாய் அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அந்த பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர்
செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றைத்த வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். எல்லாம் சொல்லுவோமா? புயல் காற்றைத்த ஆவியாலே அடக்கினார். எல்லாம் அப்படி எழுந்து நிற்போமா? அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மறுபடியும் பாடுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுடைய கிருபையால் தான், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 எல்லாம் சொல்லுமா? கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால். அப்பா உம்முடைய கிருபையால தான் இது வரைக்கும் நிலை இருக்கிறப்பா. கிருபையால் நிலை காயங்களையும் கற்றுகிற கிருபை ஆண்டவரிடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. உங்களிடத்துல ஏதாவது காயங்கள் இருக்கின்றால், வேதனைகள் இருக்கின்றால் ஆண்டவரிடத்துல சொல்வீர்கள், அப்பா என்னோட கிருபை, என்னோட கட்டுகள்லாம் கட்டுங்கப்பா, என் காயங்கள்லாம் கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசுவே உம்முடைய கிருபையா, கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமை வல்லமை தாருமே இயேசுவே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்த்திடுமே, பெரும் காற்றாக. ஹல்லேலூயா. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே,
அக்கினி எல்லா கரங்களை தட்டி வாயில திறந்த ஆண்டவரே இந்த சபையின் மீது இறங்குவீராக. ஆண்டவரே இங்க இருக்கிற மக்கள் மீது இறங்குவீராக. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் பாண்டியர்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் அன்போடு அழைக்கிறப்பா. ஆண்டவரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது என்று அப்பா வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் மத்தியில் நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். நம்மகிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாதவங்களா இருக்கலாம். தேவனுடைய பிரசனம் ஒருவன் மீது வரும்போது, தேவனுடைய அபிஷேகம் ஒருத்தர் மீது இறங்கும் பொழுது, அவனோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுத்துக்கும் உதவாம இருக்கிறவர்களை தேவன் உயர்த்தும் பொழுது எல்லாருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும். அல்லேலூயா. உங்கள் மீது அந்த தேவனுடைய பிரசனம் வர வேண்டும் என்று ஒரு இருதயத்தோடு அப்பா பிரசனத்தை நான் உணரணும். இது ஒரு ப்ரீஷியஸான டைம், ஒரு விலை மதிப்புள்ள ஒரு நேரம் தேவனுடைய பிரசனத்தில் நிற்பது. அநேகர் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக இருக்கிறவங்க சந்தோஷத்தை தேடி சினிமாக்கு, கிளப்பு, கப்பு எதெல்லாம் போக முடியுமோ குடிக்க போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஊர் சுத்த போகலாம், பீச்சுக்கு போகலாம், தேட்டருக்கு போகலாம், டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாம், நிறைய காரியத்தை செய்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகி நாம் எங்கே தெரியுமா இருக்கணும்? நிம்மதி வேணும்னா, சந்தோஷம் என்ன, ஒரே ஒரு இடம், யாரும் கொடுக்க முடியாத கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டானால், ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை மாத்திரம் ஆண்டவரே என்னை நீ நிரப்பும்படியா அன்போடு அழைக்கிறப்பான்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரத்துல பேசுவோமா? அல்லேலூயா. அப்பா நீர் வாருங்க ஆண்டவரே, சபையை கத்த நீ நிரப்பும்படியா. Hallelujah, 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 சபை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, கடந்து வாங்க. பல்ல வாய்களை திறந்து அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியா ஒரே ஒரு விஷயம், நம்ம மறுபடியும் இந்த பாடல் நான் பாட போகிறோம். தேவனுடைய பிரசனம் உங்கள் மத்தியில் வரணும். நீங்க இங்கிருந்து கடந்து போகும்போது ஒரு தெய்வ பலத்தோடு கடந்து போகணும். எத்தனை பேர் அது வேணும்? தேவ பலன் எத்தனை பேருக்கு வேண்டும்? யாருக்கும் வேண்டாமா? வேணுன்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? தேவ பலன் வேண்டும் என்றவங்க மறுபடியுமா ஆண்டவரே எனக்கு அந்த பலத்தை கத்த தாங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நிரப்புங்கப்பா. ஹalleluya. Thank you Jesus. 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 Thank you ஆவியானவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya Jesus. கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, அற்பமான நம்ம மத்தியில வாசம் செய்கிற தேவன். ஹalleluya. வாசித்திட இரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம். அப்பா உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை அழைக்கிறப்பா. என் இருதயத்தில் ஆண்டவர் உம்மை அன்பாய் அழைக்கிற ஆண்டவரே சொல்லி கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம். அப்பா அம்மையா எங்கள் மத்தியில் உலாவுங்க. எங்கள் எங்களோடு ஒரு விஷயம் உள்ளத்தில் இருக்க பாரத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கொட்டி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு ஆண்டவரே என்னோடு வாசம் செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் சபையில் எங்கள் சபையினில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய். எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, அடுத்த வாரம் நான் திரும்ப சபை வர வரைக்கும் அன்று என்னோடு கூட வாசம் செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்களோடு வாசம் செய்யும். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி உடைய கரங்களை தலைக்கு மேலாய் உயர்த்தி கடைசியாய் கர்த்தர் உங்கள் மத்தியில வாசம் செய்ய வேண்டுமானால் எல்லா வாய்களை திறந்து பேசுவோமா? ஆண்டவரே, நான் எதுக்கு வந்தன்றது நீர் அறிவீர். எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறவர். எல்லாவற்றிற்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இந்த இடத்துல சேர்த்திருக்கிறார்னா தேவன் குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் அநேக துக்கங்களோடு, கவலைகளோடு, பாரங்களோடு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறியா மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்தும் கவலைப்படாதே. எல்லா வச்சிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் வருகிற எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி நீங்கள் துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்கு எல்லா கரங்களை தட்டி ஆண்டு நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென்.